அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை அன்னையின் வழி பிரெஞ்சு பயில்களை தொடங்குகிறோம். போன்ஜூர் à tous. பிரெஞ்சுல டேட் சொல்லலாம். அது வந்து வருஷம். 5 juin 2026. இங்கிலீஷ்ல 5th June 2026. இப்போ அந்த ரிசப்டிவிட்டி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சைக்கிக் மென்டல்லாம் முடிஞ்சு இப்போ பிராணனுக்கு உண்டானது ரெசப்டிவிட்டி எமோட்டிவ். இந்த இவ் வந்து எப்பவுமே கிட்டத்தட்ட எஃப் மாதிரி இருக்கும், ஆனால் எஃப் கிடையாது. இவ்னு சொல்லுமா நம்ம கீழ் உதவில அதிரணும். அது இங்கிலீஷ்னாலும் சரி பிரெஞ்சுனாலும் சரி. நம்ம வா மாதிரி அதிராம எமோட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா அதுல இது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. Réceptivité émotive. Les émotions qui veulent être divinisées. Les émotions அப்படின்னா உணர்ச்சிகள், உணர்வுகள் அப்படின்னா கீனா விச், வேர்னா உள்வார் அப்படிங்கிற வார்த்தை which they want to. Être be, they want to be divinisé, divinized அப்படின்னு அர்த்தம். The divinisé S is between two vowels, அதனால Z sound ஒன்று divinisé அப்படிங்கிறோம். இந்த வேர்ல்ல இருக்கிற இஎன்டி உச்சரிக்க கூடாது. ஆனா அது என்னன்னா ஐஎல்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், இஎல்எல்இஎஸ் டேன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இஎல்எல்இஎஸ் ப்ளூரல், இஎல்எல்லோடது ஐஎல்எஸ் ப்ளூரல். அதோட வினைச்சொல்ல வந்து இஎன்டின்னு எழுதுவோம், ஆனா வேர்ல்னு சொல்லுவோம். அந்த இஎன்டி உச்சரிக்க மாட்டோம். விருப்பம் வந்து அந்த தேத்திரு வேர்ல் தேத்திருன்னு சொல்லலாம். அந்த டி வந்து லேயர்ஸ் கொண்டு வரலாம். Les émotions qui veulent être divinisées. டிவினிசேல இருக்கிற கடைசி எஸ்ஸையும் உச்சரிக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட ஆங்கில திருப்பி படிக்கிற ரெசப்டிவிté émotive, les émotions qui veulent être divinisées. இதே இங்கிலீஷ்ல வந்து emotional receptivity, emotions wanting to be divinized. இதே தமிழ்ல வந்து உணர்ச்சி ஏற்பு திறன், தெய்வமாக்கப்பட விரும்பும் உணர்ச்சிகள் அப்படிங்கிறது. அது இறைமயமாக்க அப்படிங்கிற வார்த்தையும் இது பண்ணலாம். நீங்க அதோட கூகுளுடைய உச்சரிப்பும் கேளுங்க. Réceptivité émotive. Les émotions qui veulent être divinisées. இது வந்து ஸ்லோவா வைக்கிறேன் இப்போ. Réceptivité émotive. Les émotions qui veulent être divinisées. அதுல வேர்ல் தேத்னு சொல்லலாம், நீங்க வேர்ல் ஆத்னு சொல்லலாம், வேர்ல் தேத்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மெர்சி à tous, மெர்சி à la mère.